இந்த 3 கல்லில் ஒரு கல் அடிச்சிட்டாலும் நான் கண்டிப்பாக பைக் வாங்கிடுவேன். தண்ணி மட்டும்டா ஆட இது மிளகாவது காய் போடுறா டேய். போய் போகிற சும்மா தான் வேலை சொல்லிகிட்டே இருக்கிறியா? டேய் போடா டேய், தண்ணியாவது கொண்டு வாடா, உடம்புல வலிக்குது. டேய் போடா டேய். ஆட டேய் பொறுடா, நான் வேலைக்கு போயிட்டுக்க அப்புறமே பைக் எடுத்து தரேன். பொறு சரியா? டேய் மச்சான், என்ன புது பைக் வாங்கியிருக்க? ஆமாடா மச்சான், இப்போ தான் எடுத்து 1 மாதம் தான் ஆச்சு. இப்படி வண்டி நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதுடா. ஒரு ரன் கூட ஓட்டி பார்க்கலாம். இல்லை மச்சான், புது வண்டி ஒரு ஆள் தாண்டா ஓட்டணும், அப்போ தாண்டா இன்ஜின் செட் ஆகும்டா. சார் வண்டி பார்க்கணும் சார். வண்டி பார்க்கணும். அதாங்க சார். சரி, எந்த மாதிரி மாடல் வேணும்? வந்த புது மாடல் ஏதாச்சும் சொல்லுங்க. இதுங்க சார். டேய் மச்சி, நான் ஒரு பைக் வாங்கலான்னு இருக்கேன்டா. என்னடா பைக் வாங்க போற? எனக்கு பிடிச்ச பல்சர் தான், பல்சரே வாங்கலான்னு இருக்கிறேன். இது அந்த சூர்யா வச்சுக்கான அது மாதிரி பைக்கா? ஆமாண்டா, அவன் நேற்று ஒரு ரவுண்ட் கேட்டால் தரமாட்டேன்னு சொல்லிட்டான்டா. அவனால தரமாட்டானுங்கடா. நமக்கு வேணும் நம்ம தாண்டா வாங்கிக்கோணும். நான் வேறு நாளைக்கு ஒரு பைக் வாங்கலான்னு நிற்கிறேன். வாங்கினா உன்னை தாண்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கூட்டிகிட்டு போகிறேன்னு. நீ சொன்னதே போதுண்டா. எங்கள் அண்ணன் எனக்கு ஒரு பைக் வாங்கி தரேன் சொல்லிக்கிறான், பார்க்கலாம். ஏய் ராஜா, ஆடா எங்கே போயிட்டு இருக்கிறேன்? வீட்டுக்கு. வீட்டுக்கா? எங்கே போயிட்டு வர்றேன்? எங்கே இருக்கேன்? காலேஜ் பார்க்கணுங்களா? காலேஜ் போயிட்டு சொன்னேன். மனம் நல்லா இருக்கானா? நல்லா இருக்கேன். மனம் கேட்டேன் சொல்கிறேன். உங்கள் அண்ணன் ஃப்ரெண்டுடா நான். சரிண்ணே. என்ன வண்டி வாங்கி தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வண்டி தான் அவனுக்கு என்ன வாங்கடா. காலேஜெல்லாம் போகாதடா, உன் பாட்டில் வேலைக்கு போய் 2 காசு சம்பாதிச்சு அதை விட உனக்கு சூப்பர் வண்டி எடுக்கு சரியா? உங்கள் அண்ணனெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காத சரியா? அவனெல்லாம் ஒரு ஆள். எங்கள் அண்ணனை பற்றி எனக்கு தெரியும், அதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்துருவானா? ஏய் என்னடா அண்ணன் ஒன்றுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். வாடா அண்ணன், என்கிட்ட 500 ரூபா வாங்கிட்டு வாடா. சினிமாவுக்கு போகலான்டா, போயிட்டு ஜாலியாக ஒரு பீரை போட்டு என்ஜாய் பண்ணலான்டா சரியா? அதெல்லாம் வேஸ்ட்டு. என் கூட வா, வேறு லெவலில் கொண்டு போகிற உனைய. ஏன்டா சாப்பிடாம இருக்கா? அதான் சோறுலாம் அப்படியே மிச்சமாக கிடக்குது பாரு. சாப்பிட்றா. என்னடா சோறு இது? பருப்பு கடந்துட்டு வெறும் தண்ணி மட்டும் வச்சிருக்கிற, எடுத்துட்டு போடா, அப்படியே சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்ற, நீ 2 நாளுக்கு காசு கிடச்சிடும். நீ சாப்பாடுலாம் வாங்கி போடுற. டேய் சாப்பிட்றா. டேய் சாப்பிடு. வாங்க எடுத்துட்டு போடா. 2 நாள் சாப்பிடு, காசு கிடச்சிருந்தா நல்லா சோறு ஆக்கி போடுற. சாப்பிடு. வேண்டாங்கிறல்ல, போடா. சாப்பிட்றா. டேய் டேய் சாப்பிட்றா. கையில் புண்ணாயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் படுத்து கூட ஹாஸ்பிட்டல் போ. வண்டி வந்தது, அது சர்வீஸ்க்கு வந்தது. என்னாச்சு சார்?
சர்வீஸ் பண்ணியாச்சாப்பா? அந்த பில்லு வேறு பேமெண்ட் எல்லாம் இருந்தது. சரி ஓகே 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 சரி பார்த்துக்கிறேன். சரிப்பா சரி அப்புறம் கூப்பிட்றேன் சார் வண்டி பார்க்கணும் சார். வண்டி சும்மா சும்மா வந்துட்டு போயிட்டு இருக்கா, எடுக்கிற மாதிரியே தெரியல. தம்பிக்காக தான் சார் தம்பி வரணும். அப்பா இப்படியே வந்துட்டு இருந்தா எனக்கு எவ்வளோ டைம் இருக்குது, எவ்வளோ தம்பி காலேஜ் போகிறாங்க சார். அதான் பார்த்து கம்மி ரேட்டில் பார்த்து முடிச்சுடுங்க சார். நீ எடுக்கிற மாதிரி இல்லை என்ன, சும்மா சும்மா எது டைம் பாஸ் மாதிரி வந்துட்டு போயிட்டு எடுத்துக்கலாம் சார் இருக்கிறேன். என்னப்பா இப்படி தம்பி காலேஜ் போக முடியாது சார். அவங்கள வண்டி இல்லாமல் இல்லை, காலேஜ் நீ கேட்குற அமௌண்ட்டுக்கு இங்கே வண்டி கிடைக்க மாட்டேங்குது. இது பேசுறதுக்கு சங்கடமா இருக்குது, நீ பார்த்தாலும் கஷ்டமா இருக்குது. ராம, எல்லாம் ஏப்பா வந்து டென்ஷன் ஆக்குறீங்க. தம்பிக்கு தான் சார் டென்ஷனா இருக்குது. சொல்ல கம்முனு கிளம்பி முதல்ல. இல்லை சார் தம்பிக்கு போயிட்டு வா. வண்டி சொன்னா கேளு, கிளம்பு முதல்ல. கிளம்புறியா என்ன பாப்பா? இல்லைங்க சார் பாருங்க சார். கிளம்பு. அதான் பாருங்க சார் பண்ணி விடுங்க சார். வண்டி வேணுங்க சார். தம்பி தான் காலேஜ் போக மாட்டாங்க சார். ஓ கிளம்புப்பா முதல்ல. சும்மா சொல்லிட்டு இருக்கிற ஏகப்பட்ட வேலை இருக்குது, வந்து எடுக்கிற மாதிரி எடுக்கணும். இல்லை கிளம்பு முதல்ல. சார் ஆ சார் சும்மா போன வாக்கில் வந்தவங்க எங்கேயுமே வந்துடாதுங்க என்ன. சார் வண்டி எடுக்கணும் சார். ஆ சீக்கிரம் வாங்க முதல்ல. வாப்பா. வண்டி எடுக்க இந்த ஒரு டைமுங்க சார். என்னப்பா தம்பின்னு உள்ள எல்லாரும் தம்பின்னு பார்த்தா தம்பி நான் நல்லா இருக்கணும்ல. வந்து வண்டி எடுக்கணும் பிடிக்கணும் எதுவுமே போக உங்க பாட்டில் போயிட்டு இருந்தேன். இந்த டைம் ஒரு டைம் சார் மேலே கரெக்டாக கட்டிடுறேங்க சார். மாதம் கரெக்டாக கட்டிடுறேன். இல்லைப்பா இதெல்லாம் வரவா செட்டுவாரு ஆகுது. போயிட்டு வா சார் ப்ளீஸ் சார். இந்த ஒரு டைமுங்க சார். ஏய் கம்முன்னு இருப்பா. சார் ஒரு டைம் பார்த்து பண்ணுங்க சார். இன்னும் மாதம் கரெக்டாக கட்டிடுறேன். ஹலோ ஓ இருங்க அப்புறம் கூப்பிட்றேன் வைங்க சார். பார்த்து பண்ணிடுறேன் சார். என்னப்பா பிரச்சனை? ஒரு டைமிங் சார். இன்னும் மாதம் கரெக்டாக டியூ கட்டிடுறேன் சார். ஏய் எந்திரிப்பா. நம்ம பசங்க பார்த்துட்டு இருந்தா இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லு. சரி எந்திரி மேலே எந்திரி. கரெக்டாக மாதம் கட்டிடுறேன். கரெக்டாக கட்டிடுவியா? கரெக்டாக கட்டிடுறேன். சரி ஆஃபீஸ் போன போய் ராம அங்கேயே இருப்பான்னு இருக்குது. அவங்ககிட்ட போய் எல்லாம் பேசி டீட்டெயில் பேசிக்கோ. ம் சரி உன்னை நம்பி கொடுக்குற பேரை காப்பாற்றி விடணும். சரிங்க. சரி கிளம்பு. ராஜா வந்து பாருடா உங்க சர்ப்ரைஸ். வண்டி உனக்காக எடுத்திருக்கேன். நமக்கு என்னடா சொன்னேன்? ஆற புது வண்டி பல்சரா நான் வாங்கிட்டு வர சொன்னேன். ஆறு டேய் என்னால் முடிஞ்சதை கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன்டா. டியூவெல்லாம் கட்டி பணம்லாம் கட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். போ எடுத்துட்டு போ. எனக்கெல்லாம் வேண்டாம் போ. ஏய் வாடா போட. டேய் மச்சான் எங்க என்ன பாத்தியாடா? இப்போதாண்டா இங்கே வந்தார். அங்கே வேலை செஞ்சுட்டு பாரு. அங்கே போய் பாரு, அந்த இடத்துல இருக்காரு பாரு. சரிடா. முடிச்சு தொலைவோம்.
டே ராஜா, உங்கள் அண்ணனுக்கு காலில் அடிபட்டுருச்சு, அவன் பரவாயில்லையாடா? பரவாயில்லடா. என்னமோ பல்சர் பைக் வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா இதை வச்சு நிற்கிறேன். ஆமாண்டா, எங்கள் அண்ணன் இதுதான்டா வாங்கி கொடுத்தா. இருந்தாலும் இந்த பைக் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதே வச்சுக்கிறேன்டா. பரவாயில்லடா, சூர்யா பாரு டியூ கட்ட முடியாமல் வண்டி தூக்கிட்டு போயிட்டானுங்க. அது மாதிரி நம்ம இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கலாம்டா. நம்ம லைஃப்பில் நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா கிடைச்சதை ஆசைப்பட்டு ஏற்றுக்கிட்டு அதே சந்தோஷமாக வச்சு வாழ கற்றுக்கணும்.